இனிய வணக்கங்களுடன் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் யூனிட் நம்பர் 6 ரே ஆப்டிக்ஸில் தின் லென்சஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தின் லென்ஸ் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லியிருக்கோம், தட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் பவுண்டட் பிட்வீன் டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படிமா சொல்லியிருப்போம். அதாவது ஒன் பிளேன் அண்ட் அனதர் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படிமா சொல்லியிருப்போம். சரிங்களா? இப்போ இது ஒரு தின் லென்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சர்ஃபேஸ் இஸ் வெரி ஸ்மாலாக இருக்கும். இது ஃபார் டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா தேர் வில் பி அ டூ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1 அண்ட் C2 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி டூ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 அண்ட் R2 அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது சப்போஸ் இப்போ பிளேன் சர்ஃபேஸ்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C வந்து என்னவாக இருக்கும், இன்ஃபினிட்டாக இருக்கும். அப்போது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ இருக்கும், தட் இஸ் ஆல்சோ இன்ஃபினிட்டிவ். சரிங்களா? இப்போது இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஆல்மோஸ்ட் மிரருக்கு ஈக்குவலண்டாக தான் இருக்கும். ஆனால் பட் பிளெயின் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னவா மாறிடும், அந்த லென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜிஸ் எதில் யூஸ் பண்ண மாட்டோம், பிளெயின் மிரர்ஸில். அதாவது இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? அப்போ அது யூஸ் பண்ணல அப்படின்னா அதனோட ஃபோக்கல் லென்த் என்ன பண்ணும், கண்டிப்பாக மாறும். ஓகேங்களா? அப்போது இந்த ஃபோக்கல் லென்த்தை தவிர மீது எல்லாமே என்ன பண்ணுவோம், லென்சஸ் அண்ட் மிரர்ஸுக்கு, அதாவது ஸ்பெரிக்கல் மிரர்ஸுக்கு எல்லா டெர்மினாலஜிஸையும் அதிகபட்சம் பயன்படுத்துவோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த தின் லென்சஸில் என்னென்ன டாபிக் இந்த வீடியோவில் ரொம்ப எலாபரேட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஃபோக்கஸ் அப்படின்னா என்ன, அண்ட் தென் சைன் கன்வென்ஷன் ஆன் ஃபோக்கல் லென்த் ஃபார் லென்சஸ், தென் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் ஈக்குவேஷன், தென் லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் இன் தின் லென்சஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஃபோக்கஸ், அதாவது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் தென் செகண்டரி பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னால் ஆர் இந்த ப்ரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எப்படி சொல்லிக்கலாம், the point where a point source kept produces a parallel emergent rays to the principal axis after passing through the lens. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போது என்ன கிடைக்குது, இப்போது இந்த லென்ஸை எடுத்துக்கிறேன், கான்வெக்ஸ் லென்ஸை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கான்வெக்ஸ் லென்ஸில் என்ன ஆகுது, எந்த இடத்துல எந்த பாயிண்டில் ஆப்ஜெக்டை வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக லைட் ரேஸ் ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? அதை தமிழில் சொல்லணும்னா லென்ஸிலிருந்து வெளிவரும் ஒளிக்கதிர்கள் முதன்மை அச்சுக்கு இணையாக வருவதற்கு பொருளை லென்ஸின் மறுபுறம் எப்புள்ளியில் வைக்க வேண்டுமோ அந்த புள்ளியை தான் என்ன சொல்லியிருப்பான், ப்ரைமரி ஃபோக்கஸ். அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக லைட் ரேஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்டை எந்த பாயிண்டில் வைக்கிறோமோ அந்த பாயிண்ட் தான் என்னது, ப்ரைமரி ஃபோக்கஸ் F1 அப்படின்னு சொல்லுவோம். அதனோட ஃபோக்கல் லென்த் F1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கான்கேவ் மிரர் லென்ஸுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சேம் அதே தான். ஓகே, பார்த்தீங்களா? அப்போது எந்த இடத்துல நமக்கு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜஸ் எப்படி இருக்கும், இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக கிடைச்சது அப்படின்னா தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆர் ப்ரைமரி ஃபோக்கஸ் F1 அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸாக செகண்டரி ப்ரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். பட் என்ன சொல்ல போகிறோம் இங்கே, த பாயிண்ட் வேர் ஆல் த parallel rays traveling close to the principal axis converge to form an image on the principal axis after passing through lens. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுது, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலல் லைட் ரேஸ் பாஸ் ஆகும்போது எந்த பாயிண்டில் இமேஜஸ் நமக்கு கிடைக்குது, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் இமேஜஸ் கிடைக்குதோ அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லியிருந்தோம், செகண்டரி ஃபோக்கஸ் F2 அப்படின்னு சொல்லியிருப்போம். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் பாருங்கள், கான்கேவ் லென்ஸுக்கும் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அப்போது எந்த பாயிண்டில் இமேஜஸ் நமக்கு கிடைக்குதோ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செகண்டரி ஃபோக்கஸ், அதாவது செகண்டரி ஃபோக்கஸ் பாயிண்ட் F2 அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம். புரிஞ்சுதுங்களா? இதை வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைன் கன்வென்ஷன் ஆன் ஃபோக்கல் லென்த் ஃபார் லென்சஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், மிரருக்கு சைன் கன்வென்ஷன் பார்த்துருக்கோம். சரிங்களா? என்ன இருக்கும், அதிகபட்சமாக ஸ்பெரிக்கல் மிரர்ஸுக்கு என்னென்னலாம் சொன்னமோ
சேம் என்ன இருக்கும் லென்ஸஸுக்கும் இருக்கும். ஆனால் லிட்டில் பிட் மட்டும் என்ன பண்ணும் டிஃபர் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா மிரருங்கிறது ரிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஆனால் இங்கே லென்ஸ் அப்படிங்கிறது ரிஃப்ராக்ஷன். ஓகேங்களா? அப்போது லைட் ரேஸ் என்ன பண்ணுது லென்ஸில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது. அப்போ ரிஃப்ராக்ட் ஆகும்போது லென்ஸை பொறுத்தவரை 2 ஸ்பெரிக்கல் மிரர்ஸோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்பெரிக்கல் ஸ்பியரோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்போ அதனால ஒவ்வொரு லென்சஸுக்கும் 2 என்னவா இருக்கும் 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் தென் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். சரிங்களா? அப்போது 2க்கு என்ன இருக்கும் 2 ஃபோக்கல் லென்த்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ சைன் என்ன பண்ணும் கண்டிப்பாக லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும் மாறும். சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். த சைன் ஆஃப் ஃபோக்கல் லென்த் இஸ் நாட் டிசைடட் on the directions of measurement of the focal length from the pole of the lens as they have a 2 focal lengths and one to the left and another to the right அப்படிமா சொல்லி கொடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா the focal length of the thin lens is taken as a positive for converging lens and negative for a diverging lens. ஒன் வேர்டில் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ லென்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லென்ஸில் கன்வர்ஜிங் லென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கல் லென்த் என்னவாக இருக்கும் பாசிட்டிவாகவும், டைவர்ஜிங் லென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோக்கல் லென்த் டேக்கனஸ் நெகட்டிவ் சைனாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே ரைட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி மிரர் மேக்கர்ஸ் ஃபார்முலா பார்த்துருப்போம். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு சாதாரண ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த மீடியத்தை கான்வெக்ஸ் லென்ஸுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்கக்கூடிய மீடியத்தை ஏர் மீடியம் அதாவது N1 அப்படிங்கிற மாதிரியும் லென்ஸ் இருக்கக்கூடிய மீடியத்தை அதாவது உள்ள இருக்க கிளாஸ் இருக்குங்களா டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இருக்குங்களா அதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணிக்கிட்டேன் N2 அப்படி மாதிரி நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போது இந்த லென்ஸுக்கான பிரின்சிபல் ஆக்சிஸை ட்ரா பண்ணிக்கிட்டேன். தென் அதோட மிட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி எடுத்துக்குவோம் போல்னு சொல்லி எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ 2 ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அது 2 ஸ்பெரிக்கல் மிரர்ஸோட காம்பினேஷன் தான் என்ன சொல்லியிருந்தோம் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ என்ன இருக்கும் இந்த லென்ஸுக்கு 2 போல்ஸ் இருக்கும். அப்போ இந்த 2 போல்ஸோட மிட் பாயிண்ட்டை தான் என்ன பண்ணிக்குவோம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அப்போது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய லென்ஸுக்கு என்ன இருக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C2, இந்த பக்கம் இருக்கக்கூடிய லென்ஸுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்ன இருக்கும் C1. ஸோ ரெண்டுக்கும் காமன் என்ன பண்ணியிருக்கேன் C அப்படிங்கிற சென்டர் ஆஃப் கர்வேச்சரை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த பக்கத்தில் O அப்படிங்கிற பாயிண்டில் ஆப்ஜெக்ட் இருக்கிறத நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது லென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகுது. அப்போது இதை நம்ம நினைக்கும் 2 பார்ட் லென்ஸுன்னு சொல்லியிருக்கோம். அப்போது இங்கேருந்து பட்டு இந்த லென்ஸில் பட்டு என்ன பண்ணுது ரீஃப்ராக்ட் ஆகும்போது I' ஆர் I1 அப்படிங்கிற பாயிண்டில் என்ன கிடைக்குது இமேஜ் கிடைக்குது. சரிங்களா? அந்த இமேஜ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த செகண்ட் பார்ட் இருக்குங்களா செகண்ட் ஸ்பெரிக்கல் மேலே ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குங்களா அப்போ அந்த செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு இந்த I1 அப்படிங்கிற இமேஜ் என்ன இருக்கும் ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். அப்போ ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும்போது அப்போ அதோட இமேஜஸ் எங்கே கிடைக்கும் நமக்கு தெளிவாக இந்த இடத்துல வந்து சேரும். கிடைச்சதுங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்போ இந்த கான்செப்டை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் ஏர் மீடியத்துலேருந்து என்ன பண்ணுது இந்த டென்சர் மீடியம் அதாவது கிளாஸ் மீடியத்துக்கு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ரீஃப்ராக்ட் ஆகுதா டீவியேட் ஆகுது. அப்படி டீவியேட் ஆகும்போது என்ன கிடைக்கும் I' அப்படிங்கிற இமேஜ் கிடைக்கும். இப்போ அந்த I' அப்படிங்கிற இமேஜ் இந்த செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு என்ன இருக்கும் ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் ஆகிறதுனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அதாவது இந்த செகண்டரி என்ன சொல்லலாம் செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லேருந்து ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய இமேஜஸ் தான் என்ன எடுத்துக்குவோம் ஒரிஜினல் இமேஜ் I அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்குவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கும் போல்ஸுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் U அப்படிங்கிற மாதிரியும் இந்த போல்ஸுக்கும் அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னால் டீவியேட் ஆன இமேஜ் I' சொல்லி கொடுத்துருக்குமா அதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன சொல்லி எடுத்துக்குவோம் V' அப்படிங்கிற மாதிரியும் தென் போல்ஸுக்கும் இமேஜுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறேன் V அப்படி சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம் இப்போ ஜென்ரலாக ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படி சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா
அப்போது ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம், n2 divided by v minus n1 divided by u is equal to n2 minus n1 divided by r அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேனே. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் லைட் ரேஸ் ரிஃப்ராக்ட் ஆகிறதுனால அதற்கான ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ், அதாவது என்ன சொல்லலாம், ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா the light goes from n1 to n2 இந்த சர்ஃபேஸ். அப்படி போகும்போது அதில் அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதிக்கலாம், n2 டிவைடட் பை என்ன சொல்லியிருக்கோம் u. அப்போ யூங்கிறது என்னது, சாரி n2 டிவைடட் பை விங்கிறது என்னது சொல்லியிருந்தோம், இமேஜோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது n1லேருந்து n2க்கு லைட் ரேஸ் பாஸ் ஆகிறதுனால ரீஃப்ராக்ட் ஆகிறதுனால இமேஜ் எங்கே கிடைக்கும் சொல்லியிருந்தோம், ஐ டேஸில் கிடைக்கும் சொல்லியிருக்கோம். அப்போது பிக்கும் ஐ டேஸுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் எழுதிக்கலாமா. அப்போ பி டு ஐ டேஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், இங்கே வி டேஸ்ன்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கோம். ஸோ n2 டிவைட் பை வி டேஸ் மைனஸ் n1, யூங்கிறது என்னது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். அப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ நோட் பண்ணியிருக்கோம், ஓபி அப்படிங்கிறது யூன்னு சொல்லி கொடுக்கும். ஸோ யூன்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் n2 மைனஸ் n1 டிவைட் பை r1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கே ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 1 இருக்கும்போது. இப்போ அடுத்து ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 2ன்னு சொல்லி எடுத்துக்கிறேனே. அப்போ ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 2ன்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதிக்கலாம், n1 டிவைடட் பை v மைனஸ் n2 டிவைடட் பை v டேஸ். அதாவது v டேஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும், இந்த இமேஜ் தான் என்ன இருக்கும், இந்த செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அவர் டிஸ்டன்ஸ் v டேஸ் அண்ட் தென் கிடைக்கக்கூடிய இமேஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், v டேஸ். சரிங்களா? ஈக்குவல் டு n1 மைனஸ் n2 டிவைட் பை r அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் ஈக்குவேஷன் நம்பர், இப்போ ரெண்டு ஆக்சல், அதாவது ஃபார் சர்ஃபேஸ் 2 ஐ டேஸ் ஆக்ட் அஸ் அ விர்ச்சுவல் இமேஜஸ் ஆடிங் அபவுட் 2 ஈக்குவேஷன், அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய 6.58 இந்த ஈக்குவேஷன்ஸ் நடத்துங்களா. n2 divided by v dash minus n1 divided by u is equal to n2 minus n1 divided by r1 இந்த ஈக்குவேஷன்ஸையும் அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன்ஸையும் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், n1 divided by v மைனஸ் n1 divided by u. ஏன்னா n2 மைனஸ் n2 divided by v dash ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ n1 divided by v மைனஸ் n1 divided by u is equal to n2 மைனஸ் n1 into 1 divided by r minus 1 divided by r2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறேன், அந்த இதில் இருக்கக்கூடிய n1 அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணுறேன். அப்போ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இப்போ இதில் n1 காமனாக எடுத்துக்கோங்க. இதில் n1 இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, n1ஆல் மல்டிபிள் பண்ணி n1ஆல் என்ன பண்ணிக்கோங்க, டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன பண்ணாது, சேஞ்ச் ஆகுது. அப்போது ஆஃப்டர் ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், 1 இந்த n1 போயிடுச்சுன்னா 1 divided by v minus 1 divided by u is equal to n2 minus n1 divided by n1 into 1 divided by r1 minus 1 divided by r2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 60 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்கில் போட்டிருப்பாங்க, பார்த்துக்கோ. ஓகேங்களா? ரைட். இப்போ இதுவும் இன்னும் என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், சேம் 1 divided by v minus 1 divided by u is equal to n2 divided by n1 minus 1 into 1 divided by r1 minus 1 divided by r2 அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கிறத நான் கன்சிடர் பண்ணிக்கிறேனே. ஓகேங்களா? அப்போ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அவரோட இமேஜ் எங்கே கிடைக்குது, எஃப் அப்படிங்கிற ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய எஃப்ங்கிற பாயிண்டில் கிடைக்கிறதா நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்போ எஃப்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அபோவ் ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் மாடிஃபை பண்ணுறேன். அதாவது u is equal to infinity, v is equal to fன்னு சொல்லி எழுதணும் அப்படின்னா அப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதிக்கலாம், 1 divided by f மைனஸ் யூக்கு பதிலாக என்ன பண்ணிக்கோங்க, இன்ஃபினிட்டின்னு சொல்லி போட்டிங்கன்னா 1 divided by f மைனஸ் 1 divided by infinity is equal to n2 divided by n1 minus 1 into 1 divided by r1 minus 1 divided by r2 அப்படின்னு சொல்லி எழுத முடியும். அப்போது இந்த டேர்மில் 1 divided by infinity is equal to என்ன சொல்லியிருந்தோம், 0ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா 1 divided by f is equal to n2 divided by n1 minus 1 into 1 divided by r1 minus 1 divided by r2 அப்படின்னு சொல்லி எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த லென்ஸை என்ன பண்ணுறேன், ஏர் மீடியத்தில் வச்சுருக்கதா சொல்லியிருந்தோம். சரிங்களா? அப்போது ஏர் மீடியத்தில் இருந்துச்சு அப்படின்னா we can take n1 is equivalent to 1. n2 அப்படிங்கிறது என்னது, நாம் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ். அப்போ அதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணிக்கிறேன், n சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா
முன்னாடி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் அதாவது 1/f இஸ் ஈக்குவல் டு n2/n1 மைனஸ் 1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2 அப்படிங்கிற ஈக்குவேஷன்ஸை என்ன பண்ணிக்கலாம், எப்படி எழுதிக்கலாம், 1/f n2க்கு பதிலாக என்ன சொல்லி போட்டுக்கிறேன் n மைனஸ் n1க்கு பதிலாக 1 சொல்லி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நேம் தான் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸுமே கொஞ்சம் என்ன பண்ணுறேன், கம்பேர் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னென்னா, அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 6.0 தென் ஈக்குவேஷன் நம்பர் 6.61 ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கணுங்களா. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நான் என்ன பண்ணுறேன், கம்பேர் பண்ணுறேன். அப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இதில் பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 60 பாருங்கள், n2/n1 மைனஸ் 1 1/r1 மைனஸ் 1/r2. அப்போது அதே மாதிரி 61லேயே பாருங்கள், ரெண்டு டேர்மே ஈக்குவலாக இருக்கிறனால என்ன ஆகிடும், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும், 1/v மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இதுதான் என்னது, லென்ஸ் ஈக்குவேஷன். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா வேறு, லென்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வேறு. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னா என்ன எழுதிக்குவீங்க, 1/f இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2ன்னு எழுதுவீங்க. லென்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1/v மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. இதே மிரர் ஈக்குவேஷன் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1/v ப்ளஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/fன்னு சொல்லி எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த ஈக்குவேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் u தென் இமேஜோட டிஸ்டன்ஸ் v ஃபோக்கல் லென்த் f அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன இருக்கும், ஒரு என்ன சொல்லிக்கலாம், இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நாம் பயன்படுத்தக்கூடிய கான்கேவ் லென்ஸாக இருக்கலாம், கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கலாம், 5 ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய லென்ஸாக இருக்கலாம். எல்லா லென்ஸுக்குமே என்ன பண்ணிக்கலாம், இந்த லென்ஸ் ஈக்குவேஷன்ஸை நாம் யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் இன் தின் லென்சஸ். சரிங்களா? இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேனே. இப்போ அந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் அப்படிங்கிற ஹைட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஓ அப்படிங்கிற ஹைட் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன், ஒரு லென்ஸ் வழியாக நான் அலோவ் பண்ணுறேன் ரேஸை. அப்போ ரேஸ் அலோவ் பண்ணும்போது ஒரு லைட் ஓலேருந்து பார்த்திங்க அப்படின்னா போல்ஸ் வழியாக என்ன பண்ணியிருக்கு, ஸ்ட்ரைட்டாக பிரின்சிபல் ஆக்சிஸோட டைரக்ஷனில் போகுது. இன்னொரு லைட் ரேஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக ட்ராவல் பண்ணுது. அப்போ அந்த லென்ஸில் பட்டு என்ன பண்ணுது, பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ரிஃப்ராக்ட் ஆகுது. இன்னொரு லைட் ரேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்லேருந்து போல்ஸ் வழியாக என்ன பண்ணுது, ஸ்ட்ரைட்டாக ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது எல்லா ரேஸும் என்ன பண்ணுது, ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. அப்படி மீட் ஆகிற இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், இமேஜஸ் கிடைக்கும். சரியா? அப்படி கிடைக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே என்னவா கிடைக்கும், இன்வெர்ட்டடாக கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறோம், லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா the ratio of the height of the image to the height of the object. அதாவது the ratio of the height of the image to the height of the object அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த டிரே டயக்ராம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அப்போ ஹைட் ஆஃப் தி இமேஜ் அப்படிங்கிறது என்னது, இதுதான் ஹைட் ஆஃப் தி இமேஜ். ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னா இதுதான் அதனோட ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்போ ஈக்குவேஷன்ஸில் எழுதுனா இப்படி எழுதிக்கலாம், m is equal to height of the image i dash அதாவது h dash டிவைடட் பை என்ன சொல்லியிருக்கோம், ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஓ டேஸ் அது என்ன சொல்லியிருக்கோம், ஹெச் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? ரைட். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் த டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் BOO டேஸ் அண்ட் தென் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்கோம், BII டேஸ். இப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம், I டேஸ் டிவைட் பை OO டேஸ் இஸ் ஈக்குவல் டு BI டிவைட் பை BO. அப்போ BIங்கிறது என்னது, என்ன சொல்லிக்குவீங்க, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். சாரி, BI அப்படிங்கிறது என்னது, இமேஜோட டிஸ்டன்ஸ். BO அப்படிங்கிறது என்னது, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். அப்போ எப்படி சொல்லி கொடுத்துக்கலாம், ஹைட் ஆஃப் தி இமேஜ் டிவைட் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு
டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் டிவைட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுறேன், சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுறேனே. அப்போ சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதிலே பாருங்களேன், இப்போ இங்கே பாருங்கள் ஐ டேஸ். அப்போ ஐ டேஸ்னால் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன சொல்லி கொடுத்துருப்போம், வியா. அப்போ என்ன இருக்கும், ப்ளஸ் வி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இமேஜோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ போல்ஸ்லேருந்து என்ன இருக்குது, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போல்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால அப்போ என்ன கிடைக்கும், நெகட்டிவ் சைன் போட்டுக்கும். அப்போ என்ன இருக்கும், மைனஸ் யூ அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோம். அதே மாதிரி ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு வெர்டிக்கலாக அப்வர்ட் டைரக்ஷனில் இருந்தால் என்ன சொல்லியிருந்தோம், பாசிட்டிவ் சைனாகவும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருந்தால் நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள், அப்போ ஐ டேஸ் அப்படிங்கிறது என்னது, இமேஜோட டிஸ்டன்ஸ். அப்போ இமேஜோட டிஸ்டன்ஸ் இமேஜோட ஹைட். அப்போ இமேஜோட ஹைட் எப்படி இருக்குது, போல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்க என்ன பண்ணிக்குவோம், மைனஸ் சைன் சொல்லி போட்டுக்குவோம். சரிங்களா. அப்போ மைனஸ் ஹெச் டேஸ் டிவைடட் பை ஓ டேஸ் பாருங்கள், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு வெர்டிக்கலாக அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்குவோம், பாசிட்டிவ் சைன். ஸோ ப்ளஸ் ஹெச் அப்படி சொல்லி போட்டுக்கலாம். ஈக்குவல் டு பிஐ அப்படிங்கிறது என்னது, இமேஜோட டிஸ்டன்ஸ். அது என்ன இருக்குது, போல்ஸ்லேருந்து ரைட் சைடு இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ பாசிட்டிவ் வி. தென் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா பிஓ, போல்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடு இருக்கிற என்ன பண்ணிக்குவோம், நெகட்டிவ் சைன் போட்டுக்குவோம். அப்போ இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிடைக்கும் நமக்கு, மைனஸ் ஹெச் டேஸ் டிவைட் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி டிவைட் பை மைனஸ் யூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. ரைட். இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் நம்பர் 6.65 என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிது, த மேக்னிஃபிகேஷன் m is equal to minus h dash divided by h is equal to v divided by minus u அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இல்லை சார் இது எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, இதை என்ன பண்ணிக்கிறேன் நான் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்ன பண்ணிக்கோங்க, ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும், அப்போ m is equal to h dash divided by h is equal to v divided by u அப்படின்னு என்ன பண்ண முடியும், நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா. ரைட். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா த மேக்னிஃபிகேஷன் என்னது, நெகட்டிவ் ஃபார் ரியல் இமேஜஸ் அண்ட் பாசிட்டிவ் ஃபார் விர்ச்சுவல் இமேஜஸ். ஒன் வேர்டில் கேட்கலாம், உங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது த மேக்னிஃபிகேஷன் இஸ் நெகட்டிவ் ஃபார் அ ரியல் இமேஜஸ் அண்ட் பாசிட்டிவ் ஃபார் அ விர்ச்சுவல் இமேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ இந்த கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்சஸ் த மேக்னிஃபிகேஷன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் தென் லெஸ் தேன் 1 இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி we can also have the other forms of equations for magnification by combinations of lens equation. அங்கே ஆல்ரெடி மிரர் ஈக்குவேஷன்ஸில் இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறத நாம் தெளிவாக நடத்திருக்கோம். டவுட்ஸ் இருந்தால் என்ன பண்ணிக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்போது இந்த லென்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதிக்கலாம், லேட்டரல் மேக்னிஃபிகேஷன்ஸை மேக்னிஃபிகேஷன் m is equal to h dash divided by h is equal to f divided by f plus u அப்படிங்கிற மாதிரியும் எப்படி எழுதிக்கலாம், the magnification m is equal to h dash divided by h is equal to f minus v divided by f அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும், ப்ரூவ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா. ரைட். இப்போ இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த பிரைமரி ஃபோக்கஸ் அண்ட் செகண்டரி ஃபோக்கஸ் ஆஃப் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ரே டயக்ராம் ட்ரா பண்ணி தான் ஆன்சர்ஸ் எழுதியிருக்கணும். அடுத்து செகண்ட் கொஸ்டின், what are the sign convention followed for lenses, 2 mark questionல கேட்கலாம். then obtain lens makers formula and mention its significance அப்படின்னு சொல்லிட்டு 3 mark question or 5 mark questions கூட என்ன பண்ணலாம், கேட்கலாம். அடுத்து ஃபைனலாக derive the equations for thin lenses and obtain its magnifications அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், 3 mark questions-ஆக கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா. இப்போ இன்றைக்கி வீடியோவில் 4 டாபிக் பார்த்துருக்கோம், புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.